காலை வந்தனங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், சபையில் பல காரியங்கள் நடந்து கொண்டு செல்லுகிறது. பல பயிற்சிகள், பலவிதமான காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் அடுத்த பக்கத்தால் சபை என்ற விதத்தில் மரணங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. போன கிழமை சகோதரி எமல்டா, அதே போல் சகோதரி ஜானகி என்ற ஜானகி அம்மா, இவங்க 2 பேரும் சபையில் மிகவும் பழமை வாய்ந்த அங்கத்தவர்கள். அவர்கள் இந்த சபையில் ஊழியங்களில் ஈடுபட்டவர்கள். 2 பேருமே தேவனிடத்தில் கிட்டியடைந்திருக்கிறார்கள். அவர்களது உறவினர்கள் இப்பொழுது எங்கள் சபையில் இல்லை. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், சபையில் பலர் நீங்கள் வந்து அந்த இடத்தில் இருந்ததை காண்பதற்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட எங்கள் சபையில் ஊழியம் செய்தவர்களை நாங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது. அவர்கள் செய்த காரியங்களை நினைவு கூறுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த மரண வீடுகளில் இருக்கும் பொழுது, ஆண்டோட வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது எனக்கு சில நேரங்களில் நான் சிந்திப்பது வழக்கம். போன கிழமை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னது இந்த மரணம் என்றால் என்னது, இந்த மரணத்து என்றது ஒரு என்ன, நாங்கள் பல நேரங்களில் எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை மரணத்தை குறித்து சிந்திப்பதற்கு. ஏனென்றால் அதுதான் எங்கள் கடைசியாக நாங்கள் சிந்திக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நாங்கள் எல்லாம் சரியான பிஸியாக ஓடிட்டுருக்கிறோம். எங்களுக்கு இதை குறித்து சிந்திக்கிறதுக்கு நேரம் கூட இருக்காது சில நேரங்களில். ஆனால் மரணம் என்பது நாங்கள் எல்லோருமே முகம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் என்ற விதத்தில் மரணத்தை நாங்கள் எவ்வாறு பார்ப்பது என்றது நாங்கள் கேள்வியை கேட்கும் பொழுது அதை குறித்து தான் நான் உங்களுக்கு விசேஷமாக பேச போகிறேன். நான் பேசப்போவது விசேஷமாக சரீர மரணத்தை குறித்து மாத்திரமல்ல, மரணம் என்பது எங்களை சுற்றி எல்லா இடத்திலும் காணப்படுகிற ஒரு விடயமாய் இருக்கிறது. அது சில நேரங்களில் சரீர மரணங்கள் நாங்கள் காண்கிறோம். ஆனால் சரீர மரணங்கள் கூட இல்லை மாத்திரமல்ல, சிலர்களுக்கு நோய்களின் ஊடாக அவர்களின் சரீரத்தில் அதுவும் ஒரு மரணமாகத்தான் நாங்கள் காண்கிறோம். ஒரு நோய் ஒரு நபரை தூண்டுவது ஒரு மரணமாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் அதற்கு அங்கால் போய் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது உடைந்து போன குடும்பங்கள், அதுவும் ஒரு மரணம். ஒரு குடும்பத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த குடும்பம் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒரு குடும்பம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று, அந்த குடும்பம் அவ்வாறு தேவன் படைக்கப்பட்ட விதத்தில் அந்த குடும்பம் செல்லாவிட்டால் அதுவும் ஒரு மரணமாகவே காணப்படுகிறது. அதற்கு எங்களுக்கு அதே போல் உறவுகள், உடைக்கப்பட்ட உறவுகளும் ஒரு மரணம். எங்கள் வாழ்க்கைகள் உறவுகள் உடைக்கப்படுகிற பொழுது அதுவும் ஒரு மரணமாகவே எங்களுக்கு காணப்படுகிறது. தனிமை என்றது ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு நினைவிருக்கும், ஆதாமை ஆண்டவர் படைத்த பின்பதாக ஏதென்ற தோட்டத்தில் அவர் படைத்த எல்லாம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயம் நன்மை இல்லை என்று அவர் சொன்னார். அது என்னது? தனிமையாக இருப்பது நன்மை இல்லை என்று ஆதாமுக்கு சொல்லி அவர் ஏவாளை படைத்தார். ஆனால் இன்று உலகத்தில் பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய பிரச்சனைகளின் நிமித்தம் தனிமை எங்கள் வாழ்க்கைகளை ஆழ்ந்து கொண்டிருக்க, தனிமையும் ஒரு விதமான ஒரு மரணமாய்த்தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் எங்கள் வாழ்க்கைகளில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கனவுகள் மரித்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாபாரங்கள், நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் மரித்து போயிருக்கலாம். ஏன் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை கூட, ஒரு குழந்தை கூட, அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்கிற ஒரு பிள்ளை நீங்கள் நினைத்த பாதையில் செல்லாமல் என்று அவருடைய நாங்கள் பார்த்தோம்னா எதிர்காலம் கூட மரித்து போன நிலையில் இருக்கலாம். உங்கள் வீடுகளில் விசேஷ தேவை இருக்கிற ஒரு குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே பராமரிப்பு தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் ஒரு மரணம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மரணமாகவே காணப்படுகிறது. இவ்வாறு மரணம் என்பது எங்கள் சரீர ரீதியாக மாத்திரமல்ல, அது உளர் ரீதியாக, அது ஆவிக்குரிய ரீதியாக, அது எங்கள் வாழ்க்கையில் பல விதமான ரீதியில் எங்களை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம், இயேசு மரணத்துக்கு எவ்வாறு முகம் கொடுத்தார். இயேசு மரணம் என்றது அவருக்கு முன்னால் வருகிற பொழுது அவர் எவ்வாறு முகம் கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை, 17ஆம் வசனம் வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 17ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள்.
அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிவீர். மரணம் என்பது சரீரரீதம் அல்ல, சரீரரீதத்தில் மாத்திரம் வருகிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளில் பல காரியங்கள் மறைத்து போய் இருக்கிறது. ஆண்டவரே, உணர்வுகளால் மறைத்து போய், சில வேளைகளில் ஆண்டவரே உறவுகள் மறைத்து போய் இருக்கிறது. சில வேளைகளில் எங்களுடைய ஆண்டவரே பணத்தினால் நாங்கள் மறைத்து போய் ஆண்டவரே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் மரணம் பல விதமாய் தலை தூக்கி இருக்கிறது. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மனதுருகும் தெய்வமே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் நாங்கள் பார்க்கிறோம் நீர் எவ்வாறு ஆண்டவரே அந்த இடத்தில் வந்து, அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மரித்து போன நபரை பார்த்து நீர் அன்று சொன்னீர் ஆண்டவரே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று நீர் சொல்லுகிற பொழுது அந்த மரணம் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த இடத்தில் ஜீவன் வந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது வார்த்தைகளில் ஜீவன் உள்ளது. நீர் சொன்னீர் ஆண்டவரே, நான் இந்த உலகத்துக்கு வந்தது ஜீவன் கொடுப்பதற்காகவும் அதை அதிகமாக கொடுப்பதற்காக வந்தேன் என்று நீர் சொன்னீர். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்யும். மரணம் இருக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய ஜீவன் வர வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீரே ஆண்டவரே உம் பிள்ளைகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆம், எங்களுக்கு தெரியும், எங்கள் வாழ்க்கைகளில் பலவிதமாய் மரணம் எங்களை சூழ்ந்து போய் இருந்தாலும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இந்த மரணத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக. இயேசு இந்த உலகத்தில் வந்து அவருடைய, நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய மிஷன், அவருடைய பணி என்னென்று நாங்கள் எடுத்து பார்த்தால், அவருடைய பணி இந்த உலகத்தில் வந்து இந்த மரணத்தை முழுமையாக இல்லாமல் ஆக்குவதற்கே இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் பாவத்தின் நிமித்தம், நான் உங்களுக்கு சொன்னது போல, மரணம் எங்களை சூழ்ந்து இருக்கிறது, எங்களை சுற்றி இருக்கிறது. 12ஆம் வசனம் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் நாங்கள் மீண்டும் வாசிப்போம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மரித்து போன நபர் யார் என்று நாங்கள் எடுத்து பார்த்தால் அதை குறித்து சொல்லுகிற பொழுது இது ஒரு விதவையின் மகனாய் இருக்கிறாள். ஒரு விதவையின் மகன். ஒரு விதவையின் மகன் என்றால் ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையில் இன்னொரு மரணத்துக்கு முகம் கொடுத்தவள். அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய கணவனை இழந்து மரணத்தின் நிமித்தம் தன் வாழ்க்கையில் அவள் கணவனை இழந்த பின்பதாக அந்த மனைவிக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய உலகத்தின் எதிர்பார்ப்பு என்ன? அவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்த்தம் என்னன்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரே அர்த்தம் அவளுடைய ஒரே மகன். இந்த மகன், என்னுடைய கணவன் மரித்த பின்பதாக நான் இந்த உலகத்தில் வாழ்வது என்னுடைய மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த விதவை தன் மகனை எப்படியாவது வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்று அவள் நினைத்து அந்த அவள் மகனை பாதுகாத்திருக்கலாம். ஆனால் இந்த மகனுக்கு ஒரு நோய் வந்திருக்கலாம். நோயின் நிமித்தம் தான் அவன் மரித்திருக்கலாம். ஏன்னா ஒரு இளைய வயதுல ஒரு நபர் மரிக்க மாட்டாங்க நோய் இல்லாம. கட்டாயமாக இந்த மகனுக்கு ஒரு நோய் வந்திருக்கலாம். ஆனால் அந்த நோயில இருந்து அந்த மகனை காப்பாற்றுவதற்கு இந்த விதவைக்கு தேவையான பணம் இல்லை. அதாவது அவள் ஒரு ஏழை என்ற நிமித்தம், அதுவும் ஒரு மரணத்தின் நிமித்தம், அவளுடைய பணத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டபடியினால் மரணத்தில் அந்த பணம் இல்லாத நிமித்தம் அந்த தன் பிள்ளைக்கு தேவையான வைத்தியரை அவருக்கு கண்டு கொள்ள முடியாமல், அது தேவையான மருந்துகளை வாங்க முடியாமல் கடைசியாக மரணத்துக்கு தன்னுடைய மகனை இடம் கொடுக்கிறாள் அந்த தாய்.
ஒரு நாளும் உங்களுக்கு தெரியும், ஒரு தாய்கள் இந்த இடத்துல பல தாய்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாளுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களோட பிள்ளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு பிள்ளைக்கு ஒன்றா ஒரு தாய் வந்து என்ன செய்ய ஆயத்தம், எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எப்படியா தன் வாழ்க்கையை கூட கொடுப்பதற்கு ஒரு தாய் தயார், தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விதவை தன்னுடைய மகனை இழந்ததை குறித்து எவ்வளவு பெரிய சோகத்தில் அவள் இருந்திருக்கலாம் என்று யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவள் முகம் கொடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவள் வந்து இந்த நேரத்தில் அவள் வந்து ஒரு ஏழை என்ற விதத்தில் பணத்தினால் மரித்து போன ஒரு நபர். அவளுடைய வாழ்க்கையில மகனுக்கு வந்த வருத்தத்தின் நிமித்தமாக சரீர ரீதியான வருத்தங்களினால் அவர் மரித்து போன ஒரு நபர். அவளுக்கு வந்து இந்த நேரத்தில் அவளை பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை. சமூகம் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்லுவோம், அதாவது என்னது, அநீதி. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு அநீதி இருக்குது, அநீதி என்ற காரியம் அவளுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏன் பாவம் என்றது எல்லாத்தையும் விட பெரிதாக பாவம் என்பது அவள் வாழ்க்கைக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விதவை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த நேரத்தில் முகம் கொடுத்திருக்கிறாள் என்பதை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரே மகன் கணவனை இழந்து ஒரு மரணத்துக்கு முகம் கொடுத்து அதில் அந்த துக்கத்தில் சில வேளை இன்னுமே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு தாய், ரைட்? அப்படிப்பட்ட நிலைமையில தன்னை மகனை இழக்கும் பொழுது மரணத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமை. கடைசி அவளுடைய எதிர்பார்ப்பு இந்த மகனாய் இருந்திருக்கலாம். இந்த மகனின் வாழ்க்கை, இவன் எப்படியாவது வளர்ந்து வந்து இவன் உழைத்து என்னை பாதுகாத்துக் கொள்வான், இவன் உழைத்து எங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கொடுப்பான் என்ற எதிர்பார்ப்பு அந்த தாய்க்கு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் இப்பொழுது போய்விட்டது. அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அவளுடைய வாழ்க்கை சுத்தி மரணம் தான் சுற்றி கொண்டிருக்கிறது, மட்டும் வேற ஒன்றுமே அவளுடைய வாழ்க்கையில இல்லை. The death is all around us. மரணம் அவள் வாழ்க்கை சுற்றி கொண்டிருக்கிறது, ஆனால் அவளுக்கு வேறு ஒன்றுமே செய்வதற்கு முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல காரியங்கள் மறைத்து போய் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். சில காரியங்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் இறுகி போயிருப்பார்கள். எனக்கு இதை விட்டு முன்னால் போவதற்கு வழி இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்ட ஒரு நிலை. சிலர் வந்து ஒதுக்கப்பட்டு தனிமையான ஒரு வாழ்க்கையில் மரணம் என்ற காரியத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, எல்லாமே செய்து முடிந்து விட்டது, எனக்கு இனி எதிர்பார்ப்பே இல்லை, எனக்கு இது ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்ற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். சிலர் உங்களுடைய கனவுகள் மறித்து போய் நான் எவ்வளவு முயற்சி செய்தேன் என் கனவை பிடிப்பதற்காக, அந்த கனவை எப்படியாவது செய்து முடிப்பதற்காக, ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் என்று உங்களுடைய கனவுகள் மறித்து போன ஒரு நிலையில் இருக்கலாம். சிலர் உங்களுடைய உறவுகள் மறித்து போய் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, இதற்காக என்னுடைய உறவுகளை எனக்கு ஒரு நாளும் சரி பண்ண முடியாது என்ற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் புதைத்து போட்டிருக்கலாம். மரணம் என்றது சரீர ரீதியாக மாத்திரம் நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. மரணம் சரீரத்துக்கு அப்பால் சென்று எங்கள் வாழ்க்கையில் பலவிதமாக எங்களை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. மரணம் ஆவிக்குரிய மரணத்தில் எங்களுக்கு ஏற்படலாம், மரணம் எங்கள் உணர்வுகளில் மரணம் ஏற்படலாம். இவ்வாறு மரணம் என்பது எங்கள் வாழ்க்கையை பலவிதமாக தாக்குற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த கதையில் இந்த தாய், இந்த விதவை, எல்லாமே முடிஞ்சது, என் வாழ்க்கையில இனி ஒன்றுமே இல்லை, எனக்கு இருந்த ஒரே எதிர்பார்ப்பு முடிந்து விட்டது, என்னுடைய மகனும் போயிட்டான், அவன் இப்பொழுது மரித்தது மாத்திரமல்ல, அவனை ஊர்வலத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவனை அடக்கம் செய்வதற்காக. அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தில் இருந்த பலர் வந்து அந்த தாயோடு அந்த நேரத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவளுடைய சோகத்தை கண்ட மக்களுக்கு அவர்கள் எப்படியாவது இந்த தாயை கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதற்காக அந்த இடத்தில் இருந்த பலர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மரண மண்டைக்குள்ள இது இன்றைக்கும் அப்படித்தான். ஒரு வயசு போன ஆள் செத்தண்டா அவ்வளவு பெரிய க்ரௌட் வராது. ஆனால் ஒரு வாலிபர் செத்தா பாருங்க, அப்படி முழு ஊரும் வந்துடும் தானே. அது அன்றைக்கும் அப்படித்தான், அன்றைக்கும் அப்படித்தான், முழு ஊருமே வந்துடும்.
ஒரு வாலிபர் ஒரு ஆள் செத்தண்டா, ஏனண்டா எல்லாருக்குமே ஒரு பெரிய துக்கம். இவர் சாக வேண்டிய வயசுல எல்லாம் தானே செத்தார் என்ற ஒரு துக்கத்தின் நிமித்தம் வந்துடுவாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாரும் வந்து வெகு, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 12ஆம் வசனம் பாருங்க, அவளோ விதவையாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடன் கூட வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவள் ஒரு விதவை, ரைட்? அது பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க, ரைட்? 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, ரைட்? முதலாவது என்னுடைய பாயிண்ட் உங்களுக்கு நான் சொன்னது வந்து மரணம் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இயேசு அனுதாபத்துடனும் அதிகாரத்துடனும் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வருகிறார். இயேசு அனுதாபத்துடனும் அதிகாரத்துடனும் உங்கள் வாழ்க்கைக்கு வருகிறார். 13ஆம் வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயத்தை என்னென்று பார்த்தால், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. முதலாவது, கர்த்தர் அவரை பார்த்தால் அவள் மேல் மனதுருகினால், அது பிறகு என்ன சொல்றார்? நீ அழாதே என்று சொன்னார். ஒரு மரண வீட்டில் போய் நீங்க சொல்லக்கூடாத ஒரு விஷயம்தான் இது. ஒரு நாள் மரண வீட்டில் போய் சொல்லிடாதீங்க, இதை அளவேணான்னு சொல்ல வேணாம் ஒருத்தருக்கும். ஏனண்டா உங்களுக்கும் எனக்கும் அளவேணாம் என்று சொல்றதுக்கு அவங்கள அழுகே நிறுத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு இல்லை. அள வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் யார்? இயேசுவால் மாத்திரம் தான் அள வேண்டாம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் மரித்த நபரை மீண்டும் உயிர் தெளிக்க போகிறபடியினால் அவர் சொல்லுகிறார் அள வேண்டாம் என்று. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது செய்ய முடியாது. அதனால் ஒரு நாள் போய் சொல்லிடாதீங்க அள வேணாண்டு. மரணம் என்பது யாராக இருந்தாலும், வயதுக்கு போனவராக இருந்தாலும், வயது வந்தாலும், யாராக இருந்தாலும் மரணம் என்பது ஒரு பிரிவு. அந்த பிரிவில் ஒரு துக்கம் இருக்குது. அந்த ஆழ்ந்த துக்கம் எங்களை வருகிற பொழுது நாங்கள் அழுகிறது, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயம். மரணத்தில் அழுகிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் போல் அழ வேண்டாம் என்று. அது வேற விஷயம். ஆனால் அழ வேண்டும். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த ஒரு உறவு எங்களை விட்டு போனது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தாட்டி நீங்க ஒரு மனிதர் இல்லை. பாருங்க, ரோட்ல ஒரு நாய் தண்ட பிள்ளை அடிபட்டோ, ஒரு நாய் அடிபட்டு செத்தாலும் இன்னொரு நாய் வந்து அந்த செத்த சவத்துக்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கும் தானே. மிருகங்களுக்கே ஒரு மிருகம் மரித்து போனா அதுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துது. அப்ப மனிதர்களுக்கு, எங்களுக்கு உறவுகளோடு வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் எங்களை படைச்சா. நாங்கள் வந்து ஒரு நாளுமே மறிக்காமல் இருப்பதற்காக தேவன் எங்களை படைத்த நபர்கள். நாங்கள் வந்து உறவுகளோடு இருக்க வேண்டும் என்று எங்களை படைத்த நபர்கள். அப்படி எங்கள் வாழ்க்கையில் உறவுகள் இல்லாமல் போகும் பொழுது எங்களுக்கு வருத்தம் வருவது சாதாரண விஷயம். இயேசு வந்து இவளுடைய வேதனையை கண்டு அந்த வேதனையை காணாமல் போல் அவர் நடந்து செல்லவில்லை. வேதனையை கண்டார் இயேசு. வேதனையை கண்டது மாத்திரமல்ல, எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது, அந்த வேதனைக்குள் அவர் நுழைகிறார். வேதனை கண்ட பின்பு வேதனைக்குள் நுழைகிற தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த விதவை பெண்ணை காண்கிறார். இதில் சொல்லப்படுகிறது பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்கிறார்? கர்த்தர் அவளை பார்த்து அந்த விதவை பெண்ணை காண்கிறாள். உங்களுக்கு தெரியுமா, உங்களை காண்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்று உங்களுக்கு. He sees you. அவர் உங்களை காணும் தேவன். எத்தனை பேருக்கு காலையில் உங்களுக்கு தேவையான வார்த்தை இது மட்டும்தான்? ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா என்று கேட்குறீங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா என்று நீங்க கேட்குறீங்க. இவ்வளவு காரியங்களுக்குள்ளால சென்று கொண்டிருக்கிறேனே, நீங்க எங்க என்று கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காணும் தேவன். அவர் உங்களை காணும் தேவன். இந்த காலை நேரத்தில் முதலாவது விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் உங்களை காண்கிறார். இது முக்கியம். இதுதான் சொல்லப்படுகிறது. அவர் அவளை பார்த்து, ரைட், அவளை பார்த்து அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த விதவையை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய இருதயம் அவளை நோக்கி செல்லுகிறது. அவர் அனுதாபப்படுகிறார். அவர் அந்த விதவை இருந்த அந்த சூழ்நிலையை கண்டு அந்த
சூழ்நிலைக்கு தானும் இறங்கி போகிறார். தானும் அவள் இருக்கிற அந்த இடத்துக்கு சென்று அவளோடு அவளுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தை அவர் அறிந்து அவரும் துக்கப்படுகிறார். You don't have a God who sees you, but you have a God who cares for you. உங்களுக்கு இருக்கிற தேவன் உங்களை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் உங்கள் வேதனைக்கு அவர் உணர்கிற அதே மாதிரி உங்களுக்கு கரிசனை காட்டக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். He sees you, but he steps into your pain. உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற அந்த வலிக்கு அவர் தானும் அதுக்குள் இறங்கி வருகிறார். அவர் சாதாரணமா அந்த இறங்கி உங்களுக்கு உங்களை அந்த சூழ்நிலை அந்த தற்செயலா உங்களை ஆறுதல் படுத்துற தேவன் அல்ல. தற்செயலா உங்களோட பிரச்சனைக்கு இப்ப அழாம இட்ஸ் ஓகே இப்ப அழாம என்று தற்செயலா ஒரு பதில் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் உங்கள் பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனைக்கு அவர் இறங்கி அவர் உங்களுக்கு அவர் கொடுக்கும் பதில் உங்களை முழுமையாக உங்களோட பிரச்சனையை உங்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய பதில் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே அனுதாபத்தோடு செயல்படுகிற தேவன். அவர் உங்கள் வேதனையை அறிகிற தேவன் மாத்திரமல்ல, உங்கள் வேதனை குறித்து செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன செய்கிறார் இந்த இடத்தில் பாருங்கள் என்ன செய்கிறார் என்று. அவர் 14ஆம் வசனம் கிட்ட என்ன செய்கிறார்? கிட்ட பாடையை தொட்டார். பாடையை தொட்டார், மரித்து போனவரை தொட்டார். மரித்து போய் அந்த அவர்கள் இப்ப சுமந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த சுமந்து கொண்டு வருகிற அந்த பெட்டியை அவர் அந்த இடத்துல தொடுறார். சுமந்து கொண்டு வந்தவர்கள் என்ன செய்யறாங்க? உடனே நின்றார்கள். அவர் தொடுகிறார். என்ன சொல்றார்? அது பிறகு என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்து போன நபர் உடனே மீண்டும் எழும்புகிறார். மரித்து போன நபர் உடனே மீண்டும் எழும்புகிறார். எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. சபை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இயேசுவுக்கு மரணத்துக்கு எதிராக தேவையான அதிகாரம் அவரிடம் இருக்கிறது. மரணத்தை வெற்றி கொள்ள வேண்டிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசு மனதுருவது மாத்திரமல்ல, அவர் அதிகாரம் கொண்டவர், அவர் வல்லமை கொண்டவர். மரணத்தில் இருந்து எங்களை மீண்டும் வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான வல்லமை அவரிடம் இருக்கிறது. அவர் அனுதாபப்பட்டு அது மாத்திரமல்ல, அந்த மரணத்தில் மரித்த அந்த நபரை மீண்டும் உயிர்த்தெழுந்து அவருடைய வார்த்தைகளின் ஊடாக மரித்த நபர் மீண்டும் உயிர்த்தெழுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு மேஜிக் அல்ல, இது இயேசு செய்த ஒரு மேஜிக் இல்ல. இது அவருடைய மிஷன், இதுதான் அவருடைய பணி, இதுக்காக தான் அவர் வந்தார். இட்ஸ் நாட் ஹிஸ் மேஜிக், இட்ஸ் நாட் a magic, it's his mission. ஆண்டவர் இயேசு இதை உங்களுக்கு ஒரு மேஜிக் கொண்டு செஞ்சு காட்டுறதுக்கு வரல. அவர் வந்தது இதை செய்வதற்காக. இதுதான் அவருடைய பணி. இந்த உலகத்துக்கு அவர் வந்தது காரணமே மரணத்துக்கு எதிராக நிற்பதற்காக. மரணம் எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, மரணம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மையான காரியங்களை கொள்ளையடித்து இருக்கிற பொழுது, மரணம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை களவெடுத்து கொண்டிருக்கிற பொழுது, இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே அந்த மரணத்துக்கு எதிராக செயல்படுத்துவதற்காக. அதுவே அவருடைய பணியாய் இருக்கிறது. அது என்னை மூன்றாவது விஷயத்தை கொண்டு போகுது. Jesus came to overthrow death. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மரணத்தை முற்றிலும் மாற்றுவதற்காக, மரணத்தை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மரணத்தை முழுவதிலும் இல்லாமல் ஆக்குவதற்கு. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இருந்த ஆக்கள் எப்படிப்பட்ட ஒரு விதத்துல பிரதியுத்தரம் கொடுக்குறாங்க. இதுல தமிழ்ல சொல்லப்படுது, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி. ஆனால் அது இங்கிலீஷ் பைபிளில் அந்த 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து விளங்கப்படுத்தினால என்ன சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் பைபிளில் 16ஆம் வசனம் சொல்லுது, they all filled with awe. அதாவது அவர் எல்லாரும் புதினத்தினால் நிறைந்து, இயேசு செய்ததை கண்டு ஒரு புதினம், அவர் செய்த புதினத்தினால் அவர்கள் நிறைந்து, அதாவது அவர்களுக்குள் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் a worship, அது ஒரு நமஸ்காரம், அதனால் அவர்கள் நிறைந்து praise God, அவர்கள் இயேசுவை தேவனை
மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். A great prophetess appeared among us. எங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்குள் வந்திருக்கிறார் என்று அவர்கள் they said, God has come to help his people. இல்ல தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள்ல சொல்ற விஷயம் என்னென்றால் God has come to help his people. ஆண்டவர் தங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் தங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இந்த விதவை போல் உங்களுக்கு இருந்த கடைசி காரியமும் உங்களை விட்டு போய்விட்டது. இனி உங்களுக்கு வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க முடியவில்லை என்ற இடத்தில் இருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு உதவி செய்ய வந்துட்டார். அவர் வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்துட்டார் என்ற சத்தியத்தை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இதான் முக்கியமான விஷயம். இந்த காலை நேரத்தில் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மரணத்தை முற்றிலும் இல்லாமலாக்குவதற்காக இயேசு வந்திருக்கிறார். இந்த இயேசு செய்த அற்புதம் ஒரு 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 தருணத்துக்கு மாத்திரம் அதை எங்களுக்கு வரையறுக்க முடியாது. இது இயேசுவின் பணியாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தான் இந்த உலகத்துக்கு வந்த பணியை அவர் சொல்லுகிறார். லூக்கு 4:18-19 நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன இயேசு சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இலங்கையில் எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து விசேஷமாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற நேரம் இல்லாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் அவங்க வந்து பொருத்தனை கொடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் சொல்லுவாங்க, இதுதான் நாங்கள் இதில் இலங்கைக்கு செய்ய போகிற விஷயம். உடனே இருக்குதா? ஒவ்வொரு கட்சியிலும் வந்து ஒரு புத்தகத்தை அடித்து சொல்லுவாங்க, இந்த வாசிச்சு பாருங்கள், இதில் நாங்கள் இந்த நாட்டை எப்படி செய்ய போகிறோம்ன்ற எங்களோட பொருத்தனை, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிப்போம்னு பொருத்தனை கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இதுவரைக்கும் கொடுத்த பொருத்தனைகள் ஒன்றுமே கன விஷயம் சிலதுகள் நடைபெற்றிருக்கலாம், ஆனால் பல விஷயங்கள் நடைபெறவே இல்லை. ரைட்? இப்போ இருக்கிற ஜனாதிபதி கூட இப்போ கிட்டடியில் ஒரு நிறுவனத்தால் அவர் கொடுத்த பொருத்தனை எல்லாத்தையும் எடுத்து அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அவர் கொடுத்த பொருத்தனையில் எத்தனை அவர் செஞ்சுருக்கிறார்? இது வரைக்கும் ஒன்று தான் செஞ்சுருக்கார். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் எத்தனை செஞ்சு முடிக்க போகிறாருன்னு. ரைட்? அப்போ சில வேளை எங்களுக்கு இந்த பொருத்தனை கொடுத்து செய்யாதவர்கள் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு போவாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் இயேசு அவர் இந்த உலகத்துக்கு பணி என்று வந்து அவர் செய்ய போகிற பணியை இந்த 2 வார்த்தைகளில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் கொடுத்த பொருத்தனை மனிதன் கொடுத்த பொருத்தனை அல்ல. அவர் கொடுத்த பொருத்தனை அவர் செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னார் என்றார், நான் இதை செய்வேன் என்று அவர் அதை செய்து முடிக்கிறவர். பாருங்க, மீண்டும் நாங்கள் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க என்ன சொல். கர்த்தர் அவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், திருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. உங்களுக்கும் எனக்கு எப்படி சுவிசேஷம் வந்தது? நாங்கள் தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சுவிசேஷம் உங்களுக்கு வந்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னது போல இன்றைய நாளிலும் அவர் சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பணியை நாங்கள் செய்யவா இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னை அபிஷேகம் பண்ணி இருதயம் நறுங்குண்டவர்கள், உடைந்து போன இருதயங்களை குணமாக்கும்படி அவர் வந்தார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இருதயங்களை போல உடைஞ்சு போயிருக்கிறது. சில வேளை இன்னுமே உடைந்து போன இருதயங்களோடு நீங்கள் இருக்கலாம். அதை குணமாக்குவதற்கு சிறைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது சிறைக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரமல்ல, பல விதமான
அடிமைத்தனத்தினால் சிறைப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யும் படிக்கும். குருடர்கள் பார்வை என்று சொல்லும் பொழுது உண்மையாவே கண் தெரியாதவங்க மாத்திரமல்ல, ஆவிக்குரிய குருடர்களுக்கு பார்வை தேவை. அவர்கள் சத்தியத்தை காண வேண்டும். அதற்காகவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் இவ்வாறான பொருத்தனைகள் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு பொருத்தனை கொடுத்த காரியங்களை அவர் செய்வதற்காக வந்திருக்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கும், யோகான் ஞானஸ்தானம் கொடுக்கும் யோகான், அவனுக்கு இயேசுவை குறித்து அவன் வந்து அவர்தான் மெஸ்ஸாயா என்று அவர் வந்து விசுவாசித்தாலும் அவர் வந்து சிறையில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு அவர் லெக்சரர் இயேசு அந்த மெஸ்ஸாயா என்ற விதத்தில் ரோம அதிகாரத்தை இல்லாமலாக்குவதற்கு வந்திருக்கிறார் என்று அவர் நினைத்தார். ஆனால் அது அல்ல இயேசுவின் பணி. அதனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்த நேரத்தில் அவர் அவருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவிடம் போய் கேட்கும்படி, நீரா உண்மையான மெஸ்ஸாயா, இல்லாட்டி இன்னும் ஒரு ஆள் வர இருக்குதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது லூக் 7ஆம் அதிகாரம். இதே அதிகாரத்தில் 22-23 இயேசு அப்படி பதில் கொடுத்தார் என்று பாருங்க. 22-23 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பாருங்க இயேசு என்ன சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீங்கள் யோவானுக்கு சொல்லுங்கள். என்னத்தை கண்டீங்க? குருடவர்கள் பார்வை கிடைக்குது, சப்பானிகளுக்கு நடக்க ஆரம்பிக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், விசேஷமா மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. ரைட். என்னிடத்தில் இடலடையாதவர்கள் எவனோ அவன் பாக்கியவான். என்ன நான் செய்ததை கண்டு அதை விளங்கிக் கொள்றவன் அவர் பாக்கியவான் என்று சொல்கிறார். இதத்தில் இயேசு அவர் வந்து பணி எதை செய்ய வந்தாரோ அதை தான் செய்கிறார் என்பதை யோவானுக்கு நிச்சயப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். யோவானை போல நீங்கள் சந்தேகத்தில் நீங்களும் அந்த ஞானஸ்தான யோவான் மாதிரி நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் உண்மையாவே நீங்கள் சொன்னதை செய்து முடிக்கிற நபரா என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உண்மையாவே ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கைக்கு விடுதலை கொடுக்க போறீர்களா? என் பிரச்சனை பல வருடங்களாக போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை ஆண்டவரே மாற முடியாத ஒரு சூழ்நிலை போல் இருக்கிறது, உண்மையாவே நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பீர்கள் என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருந்தால் இந்த நேரத்தில் யோவானுக்கு கொடுத்த பதிலை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை செய்த நான் உன் வாழ்க்கைக்கும் நான் கட்டாயமாக செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நான் உன்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்னை சந்தேகப்பட தேவையில்லை என்று இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இன்று ஆண்டவருடைய அற்புத உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தாமதம் இருக்குது என்றால், அந்த அற்புதம் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால், அதன் பதில் வந்து அதுக்கு ஆண்டவர் இனி நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேன் என்பது பதில் அல்ல. அதன் பதில் தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை விட்டு உங்களுக்கு அந்த பாதையில் செல்ல விட்டிருக்கிறார். சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக தேவனோடு நீங்கள் கிட்ட நெருங்கி அவரிடம் கேளுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று. அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற தேவன் என்பது சந்தேகமே இல்லை. நான்காவது விஷயம். மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு மரணத்தை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்தது தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக. அவர் சொன்னார், தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது, தேவ ராஜ்யத்தில் எல்லோருக்குமே விடுதலை, தேவ ராஜ்யத்தில் எல்லோருக்குமே பதில் இருக்கிறது என்பதை தேவன் இதிடத்தில் சொல்லுகிறார். கடைசி விஷயம் இதுதான். Jesus can raise the dead because he faced the death for us. இயேசு மரணத்தை அவர் உங்களை மரணத்திலிருந்து அவருக்கு மீண்டும் உயிர்த்தெழுப்ப கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணத்துக்கு முகம் கொடுத்தபடியினால். லூக் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக் 9:51.
பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அவர் இது சொல்லப்படுகிறது, இயேசு எடுத்துக்கொள்ள போகிற நாள் நெருங்கும் பொழுது, இயேசு மரிக்கும் நாட்கள் நெருங்குற பொழுது அவர் எருசலத்தை நோக்கி தனது முகத்தை திருப்பினார். எருசலம் தான் அவர் மரணம் அடைய போகும் நகரம். அந்த மரணம் அடைய போகும் நகரத்தை அவர் பார்த்து அந்த நகரத்தை நோக்கி அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது மரணம் எங்கே இருந்தாலும் மரணத்தை கண்டு ஒளிந்த தேவன் அல்ல நம்முடைய தேவன். மரணத்தை அவர் கண்டும் மரணம் இந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த மரணத்தை நோக்கி நடந்த தேவனாயிருக்கிறார். இயேசு எருசலத்தை நோக்கி பார்த்தது, அவர் மரணம், என்னுடைய மரணத்துக்கு நான் தயார், அந்த மரணத்தை முகம் கொடுக்க நான் தயார் என்று அவர் செல்லுகிற பயணத்தை எங்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஏன் அவர் இந்த வாலிபனை அவருக்கு மீண்டும் எழுக்கக்கூடிய வல்லமை எங்கே இருந்து அவருக்கு வந்தது? ஏனென்றால் அவர் தன்னுடைய அந்த வாலிபனுடைய பாவத்துக்கு நிமித்தம், அந்த வாலிபனின் பாவத்தின் நிமித்தம் அவர் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அவர் சிலுவையில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். அவர் மரணத்துக்கு முகம் கொடுத்தார். எங்களுக்கு தெரியும், மரணம் என்பது பாவத்தின் விளைவு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தின் விளைவு மரணமாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவோ அவர் பாவம் செய்யாத நபர். இயேசுவோ அவர் பரிசுத்தமான நபர். அப்படி என்றால் ஏன் பாவம் செய்யாத பரிசுத்த நபர் மரணம் என்ற சம்பளத்துக்கு அவர் ஏன் முகம் கொடுக்க வேண்டும்? பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆனால் இயேசுவோ பரிசுத்தமான நபர், இயேசுவோ பாவம் செய்யாத நபர். அவர் ஏன் மரணத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும்? அவர் உங்களுடைய பாவத்தின் சம்பளத்துக்கு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். உங்களுடைய பாவத்தின் சம்பளத்தை தான் தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டார். என்னுடைய பாவத்தின் சம்பளத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அவர் நாங்கள் செலுத்த வேண்டிய விலையை அவர் செலுத்துகிறார் சிலுவையில். எங்களுக்காக நாங்கள் செலுத்த வேண்டிய விலையை அவர் செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் அவர் மரணத்தின் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக அவர் மரணத்தை வெற்றி கொண்ட தேவன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விதவையின் மகன் தாவகாலிகமாக மீண்டும் எழுப்பப்பட்டான். ஆனால் இயேசுவோ நிரந்தரமாக மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இந்த விதவையின் மகன் தாவகாலிகமாக இந்த உலகத்தில் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்பட்டார். ஆனால் இயேசு மரித்த பின்பதாக நிரந்தரமாக உயிர்த்தெழுந்தார். அவருக்கு அப்புறம் மரணமே இல்லை. விதவையின் மகன் திரும்பி மறிச்சு போகிறான். அவர் உயிர் திரும்பினாலும் திரும்பி மறிக்கிறார். ஆனால் இயேசு மரணத்தில் ஜெயம் கொண்ட தேவன். அவர் மீண்டும் உயிர் தெழுந்த பின்பதாக அவருக்கு ஒரு நாளும் மரணமே இல்லை. நான் வர்ஷிப் டீமுக்கு நான் வர சொல்றேன் இந்த நேரத்தில். அவருக்கு மரணம் இல்லை. அவருக்கு மரணத்துக்கு அவர் முகம் கொடுக்க இல்லை. ரைட்? அதே தான் அந்த மரணத்தை அவர் வெற்றி கொண்டதன் நிமித்தம் எங்கள் எல்லோருக்கும் அவர் மரணத்திலிருந்து முழுமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார். இயேசு மரணத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் தேவையான வெற்றி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு இயேசு அன்று சிலுவையில் செய்ததின் அர்த்தம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? இது இன்று உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறது? நான் மிக விரைவாக 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வாறு இயேசு உயிர்த்தெழுந்தது உங்கள் வாழ்க்கைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டால், முதலாவது தான், ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எதிர்பார்ப்போடு வாழ்கிறவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன் அது காரணம்? இந்த அற்புதம் எங்களுக்கு நினைவு ஊட்டுகிற விஷயம் என்னவென்றால், இந்த விதவையின் மகனை மீண்டும் உயிர்த்தெழுப்பிய இந்த அற்புதம் எங்களுக்கு என்னத்தை நினைவூட்டுகிறதால், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் அவ்வாறே நிரந்தரமாய் இருக்க போவது இல்லை. என்ன சூழ்நிலைக்கு நீங்க முகம் கொடுத்தாலும் அது தற்காலிக ஒரு முகம் கொடுப்பு மாத்திரம்தான். தேவனால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். என் இயேசுவால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அப்ப எல்லா கிறிஸ்தவர்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவர்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது, இதுதான் என்னுடைய தலையெழுத்து சொல்லுங்க தானே சில நேரத்தில், இதுதான் என்னுடைய தலையெழுத்து, நான் இதோடய வாழ்ந்து முடிச்சிடுறேன். அது கிறிஸ்தவன் அல்ல.
அது கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவனுக்கு ஒரு தலையெழுத்து இல்லை. கிறிஸ்தவனுக்கு அப்படி ஒரு தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ வேண்டும். என்ன பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை ஒரு தாவகாலிக பிரச்சனையாக இருக்கிறது. இது முடிய போகிறது என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிற தேவன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு மீண்டும் வரப்போகிற தேவன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் எல்லோருடைய கண்களில் இருக்கிற எல்லா டியர்ஸ், எல்லா கண்ணீரையும் துடைக்க மீண்டும் வருகிறார். ஒரு நாள் வரப்போகிறது. மரணம் என்பது இந்த உலகத்தில் முடிவை கொண்டு வருகிற ஒரு நாளுக்கு இயேசு மீண்டும் வந்து இந்த மரணத்துக்கு முடிவை கொண்டு வர போகிறார். நீங்கள் துக்கப்படுவதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு இயேசு வருகிறார். உங்களுடைய வேதனைகள், வருத்தங்கள் நிற்க போகிற ஒரு நாளைக்கு இயேசு உங்களுக்கு வருகிறார். அதை நிப்பாட்டுவதற்காக, உங்கள் பாடுகளுக்கு முடிவு செய்வதற்காக இயேசு மீண்டும் வருகிறார். அதுவரைக்கும் நாங்கள் இந்த உலகத்தில் அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிற நபர்கள். ஸ்டார்ட் பிளேயிங். எங்களுக்கு நாங்கள் கடுமையான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில், வேதனைகள் மத்தியில் செல்லுகிற நேரத்தில், இருளான நேரங்களில் எங்களுக்கு சொல்ல முடியும், இது என் கதையின் முடிவல்ல. இது என் கதையின் முடிவல்ல. எப்படிப்பட்ட இருளின் மத்தியில் நான் பயணம் செய்தாலும், எப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் நான் பயணம் செய்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் நான் பயணம் செய்தாலும், இது என் கதையின் முடிவல்ல. முதலாவது விஷயம்தான், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு அந்த மரணத்தை செய்த அற்புதத்தினால் உங்களுக்கு கிடைக்கிற முதலாவது விஷயம் ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவது தான், we can trust God. உங்களுக்கு ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். ரைட்? சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு என்னண்டே புரியல. ஏன் இதெல்லாம் நடக்குது என்று உங்களுக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் தொலைவில் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் என்னை சந்திக்கவில்லை? ஏன் ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை செய்யல? இந்த நாயின் இந்த நாட்டில் போய் ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் எங்களுக்கு செய்யல? ஆனா உங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் காண்கிற தேவன், ஆண்டவர் வந்து கரிசனை செய்கிற தேவன், ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். காணும் தேவன், கரிசனை செய்யும் தேவன், கிரியை செய்யும் தேவன். காணும் தேவன், அனுதாபப்படும் தேவன், கிரியை செய்யும் தேவன். அவர் கிரியை செய்யும் தேவன். இதுதான் உங்களுடைய தேவன். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். உங்களுடைய நினைக்கிற விதத்தில், நீங்கள் வந்து பிளான் பண்ண விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்னுமே தேவனை நம்ப முடியும். அவர் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயல் முடியடையவில்லை. அவர் உங்களை கைவிடவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது, we must imitate Christ's heart. இயேசுவின் இருதயத்தை நாங்களும் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இயேசு அந்த விதவை பெண்ணிடம் சென்று எவ்வாறு அனுதாபப்பட்டாரோ, நாங்களும் இன்று எங்களை சுற்றி வேதனைகளோடு செல்லுகிற நபர்களுக்கு இயேசுவை போல் அனுதாபம் காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சீசர்கள் என்ற விதத்தில் நாங்களும் அதை செய்ய வேண்டும். நாங்களும் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், விசேஷமாக ஏழை மக்களை குறித்து கரிசனை செய்வதற்காக, அனுதாபப்படுவதற்காக. அவர்களது தேவைகளை கண்டு காணாதல் போல செல்ல முடியாது. கிட்டல ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நான் கண்டன் பாஸ்டர் ஒரு ஆள் வந்து கொளுத்தினால மூடிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு சரியான அனுதாபமா இருந்துச்சு. நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா என் இருதயத்துல கேள்வி என்னண்டா, இயேசு ஆண்டவர் உங்களுக்கு காட்டினா நீங்க தான் ஏதாவது செஞ்சிருக்கணும். அந்த நேரத்தில் பெட்ஷீட் வாங்கி நீங்க தான் போய் அவரை பூத்திருக்கணும். இதுல வந்து சொல்லி எங்களுக்கு சொல்லி வேலையில ஆண்டவர் உங்களோட கண்ணுக்கு தான் அதை காட்டினார். இப்ப நீங்க அனுதாபப்பட்டா கிரியை செய்ய வேண்டிய ஆளும் நீங்க தான். சர்ச்சுக்கு வந்து சொல்லிடாதீங்க, சர்ச் சபையே இப்படி ஏதாவது செய், எனக்கு அனுதாபம் என் இருதயத்தில் இருக்கு, ஆனா உண்ட காசுல நீ செலவழிச்சு செய்யன்னு சொல்லிடாதீங்க.
அனுதாபப்பட்டீங்கண்டா, அனுதாபம் உண்மையா அனுதாபமா இருந்துச்சுண்டா பொக்கெட்ல இருக்கிற காசையும் எடுத்து ஏதாவது செய்யுங்க. அதான் உண்மையான அனுதாபம். எல்லாத்துக்கும் சபை சபை சபையண்டு, சபையண்டா யாரு? நீங்க தான், வேற யாரும் இல்ல. பில்டிங் இல்ல சபை, நீங்க தான் சபை. நீங்க தான் ஏதாவது செய்யணும். மக்கள் துக்கப்படுகிற நேரங்களில், துயரப்படுகிற நேரங்களில், கஷ்டப்படுகிற நேரங்களில் அவர்களுக்காக நிற்க ஆண்டவர்களை அழைக்கிறார். மற்றவர்களது காயப்பட்ட நேரத்தில், அவர்கள் வேதனையில் இருக்கிற நேரத்தில் அந்த வேதனையில் ஒரு பங்காளராய் மாறுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு இந்த உலகத்தை கொண்டு வர முடியும். நாங்கள் எல்லோரும் இழந்திருப்போம். எனக்கு தெரியாது என்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்று பேசியது போல எவ்வாறான ஒரு மரணம் உங்களை சூழ்ந்திருந்தாலும், பண ரீதியாக ஒரு மரணம், உறவு ரீதியாக ஒரு மரணம், நோய்கள் ரீதியாக ஒரு மரணம், உங்கள் பிள்ளைகள் இது வாழ்க்கையில் இருக்கிற எதிர்காலத்தை குறித்த ஒரு மரணம், எப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு நீ கூட முகம் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் உங்களை காண்கிற, உங்களை குறித்து அனுதாபப்படுகிற, உங்களுக்காக செயல்படுகிற ஒரு தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். அதனால் முன்னால வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். வாங்க முன்னால, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் தேவை, என் வாழ்க்கையில் இந்த காரியம் மாறணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா முன்னால வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போறோம்.